ஹாய் ஹலோ இட்ஸ் பிரதீபா. நான் உங்களுக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்பேரண்டான மெல்லிய கிளியர் அலைனரை வச்சு என்னென்ன உங்களோட பெட்களை சீரமைக்கலாம்னு விளங்கப்படுத்தியிருந்தேன். நான் அதில் இருக்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் உங்களோட பெட்கள் எப்படி சீரமைக்கலாம், என்ன மாதிரி உங்களோட பெட்கள் மூவ் பண்ணி என் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னமே பார்க்கலாம். அதுதான் அதில் உள்ள அட்வான்டேஜ். அது என்ன மாதிரி என்னதை பற்றின விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு உதாரணமாக இப்போ இதில் இந்த பேஷண்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மெயின் பிரச்சனை வந்து என்னென்னா, இந்த பெட்கள் நடுவில் இருக்கிற இடைவெளி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு எல்லா இடமுமே இந்த பெட்களின் எல்லாமே சரியாக மேற்பல்லு, மேல் தாடப்பல்லு, கீழ் தாடப்பல்லு எல்லாமே சரியாக ஒருங்கிணைஞ்சிருக்குது. ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த பெட்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி தான். அப்போ இதை வந்து என்னென்னா, நாங்கள் இப்போ இதில் செய்யக்க இதுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் இந்த பிளான் படி ஏர்லி அலைனர்ஸ் தான் இதுக்கு தந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் அந்த அலைனர்ஸை மாற்ற சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு அலைனரும் 2 வீக்ஸ், 2 கிழமை, அப்புறம் அடுத்த 2 கிழமையால் 2வது, அடுத்த 2 கிழமையால் 3வது, அப்படியே 7 அலைனர்ஸ். அப்போ நீங்கள் பார்க்க இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு வீக்கு நீங்கள் பார்க்க இந்த பெட்கள் வந்து என்னென்னு மூவ் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்று சீரமைப்படுதுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 7வது கிழமை உங்களோட பெட்கள் என்னென்று இந்த இடைவெளி வந்து நிரவி என்ன மாதிரி வருகுதுன்றதை இந்த அலைனர் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முன்னுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த கிளியர் அலைனரில் இருக்கிற அட்வான்டேஜ். தேங்க்யூ.